ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு தக்காளி சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே வெள்ளை சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்காக கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இங்கே ஒரு பாணலி வச்சு, பாணலி சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கல்லுப்பு போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியை. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளியில் இருக்கிற சாரம் எல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. சால்ட்டாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக போயிடும். இப்போ நல்லா இதை வதக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா தக்காளியில் இருக்கிற சாரம் எல்லாம் வரட்டும். நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க தக்காளியை, நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெடித்து வச்சுருக்கிற சாதத்தை பாண்டலிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ருசியான தக்காளி சாதம் ரெடி. இது காலையில் டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே உங்கள் சப்போர்ட் இதே மாதிரி இருக்கட்டும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.